இன்னைக்கு பெரிய சம்பவமே ஆயிருச்சுங்க. விளக்கு மாவு இருந்துச்சு. சரி ஸ்வீட் கிரேவிங்கா இருக்கு. ஏதாச்சும் செய்யலாமேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேங்க. ஒண்ணு லைட்டா பெனையறதுக்குள்ள தம்பி வந்து அரிசி எடுத்து கீழலாம் போட்டுட்டான். சரி நான் அவன கொண்டு வந்து ஹால்ல உட்கார வச்சுட்டு லைட்டா பெனஞ்சுட்டு அவன தூக்கிக்கலான்னு சொல்லிட்டு அத பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ள இவன் வந்து டப்பால இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து விளையாண்ட்டு இருந்தான். சரி ஓகே இதுதான விளையாடுறான் பரவால்ல. அதுக்குள்ள ஒரு நாம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிரலான்னு சொல்லிட்டு கடகடன்னு பண்ணி ஒண்ண போட்டு எடுத்துட்டேங்க. சரி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படிதான் இருக்கும்ன்னு சொல்லிட்டு நானும் மனசு தேத்திட்டு ஒன்ன போட்டு எடுத்து வச்சுட்டு, நெக்ஸ்ட் வந்து உள்ள போட்டுட்டு திரும்பி பார்க்குறேன். இவன் வந்து ஆவாரம் பூவெல்லாம் கொட்டி பெரிய சம்பவமே பண்ணி வச்சுட்டாங்க. நீங்களே பாருங்க வெங்காய கூடைக்குள்ளலாம் ஆவாரம் போயிருச்சு. ரூ. 200 போட்டு வாங்குனேன்டா டேய்! அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு கோவம் தான். ஆனா தம்பி மேல காமிக்க முடியாதே. எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணி வச்சுட்டு, அ நான் இன்னொன்னு போட்டுட்டேன் தெரியாம வடை சட்டிக்குள்ள. அத பார்த்தா கருகி, அ நாசக்கேடு ஆயிடுச்சு. ஐய்யய்யோ! அப்படின்னு சொல்லிட்டு அத எடுத்து சிங்க்குள்ளேயே போட்டுட்டு, மறுபடியும் பாப்பா வந்தா ஸ்கூல் விட்டு வந்து ஸ்நாக்ஸ் வேணும்ல. சரி ஒரு 2, 3வது போட்டு வைப்போம். இந்த ஸ்மெல் எப்படியாவது லியா குட்டி கண்டுபிடிச்சுருவா. அவ வந்தா ஃபீல் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஒரு 2, 3 மட்டும் போட்டு வச்சிருந்தேங்க. அதுக்குள்ள வெங்காய கூடைய தள்ளிட்டு வந்து, வெங்காயத்தெல்லாம் எடுத்து ஹால் ஃபுல்லா நப்பி வச்சுட்டான். இனிமேல் வந்து இவன் முழிச்சுட்டு இருக்கும்போது நம்ம எந்த வேலையும் செய்யக்கூடாது. எப்பவுமே அப்படிதான் இருப்பேன். இன்னைக்கு தாங்க புதுசா ஏதோ ஒண்ணு செய்யலான்னு